இது கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. எல்லாம் கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணுங்க. நீட்டு கை நீட்டு. நான் வந்து 90 கிலோமீட்டருக்கு மேல ஃபாஸ்டா போக மாட்டேன். நான் வந்து ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன். அழகா ஒரு பொண்ணு போச்சுன்னா சைட் அடிக்க மாட்டேன். ஓகே பாய்ஸ், எல்லாம் வண்டி எடுங்க. கொல்லி ஹில்ஸ் எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காத ஒரு இடம் ப்ரோ. வர்த் இட். ஆயினா எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க. பைக்கர் கம்யூனிட்டி, நாங்கள் பைக்கர் சின்னம் ஓட்டு போட்டுருங்க. நல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மாடு ரசிகர்கள்லாம் இருக்காங்க. மக்களே பார்த்துக்கோங்க, இவர் விக்னேஷ் பிடி ப்ரோ. எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு ப்ரோ. அவ்வளோதான், நானும் 20. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க. சரி ப்ரோ, பார்ப்போம், மேலே பார்ப்போம். கொல்லிமலைக்கு உள்ளே வரப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெடிசினல் ஸ்மெல்லு ஒன்று வருது பாருங்கள். வைப்பு அப்படி ஒரு வைப்பு. இப்படி போனோம் யார் ரைடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கணும். பெட்ரோல் போட போயிருந்தாங்க போல். குரூப் ரைடில் இதெல்லாம் சகஜம் ப்ரோ. வா ப்ரோ, முன்னாடி போகிறேன். இங்கேருந்து 17 கிலோமீட்டர் நாமகிரிப்பேட்டை டு பெல்லுக்குறிச்சி ரோடு. ஸோ 12:40க்கு வேறு லெவலில் ஒரு கிளைமேட்டில் சூப்பரான ஒரு ரைடு போயிட்டுருக்கு. எந்த ஊர்? ஆண்டிக்குட்டை. இங்கே நின்றுட்டு அந்த மலையை சுற்றி நான் ஒரு ட்ரோன் எடுப்பேன். இப்போது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் நிற்க வச்சு, இல்லை பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண பாஸ், அந்த ட்ரோன் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்குறேன் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னு எல்லோரும் ஓகே தான் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் தட் வர்த்து. இன்னொருத்தவங்களை பாதித்து நமக்கு அதுக்கான இது நமக்கு வரணும்னு அவசியமே இல்லை. என்னத்தை பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது இந்த மவுண்டெயின்ஸ் ரோட். நைட்டு வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த ராசிபுரம் ரோட்டில். சூப்பராக இருக்கும். உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா மக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா டம்ளர் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றுத்தில் போடுங்க. 11 கிலோமீட்டர் டு நாமகிரிப்பேட்டை. ஸோ இந்த ஊர் பேர் வந்து கலப்பநாயக்கன் பட்டி. கரெக்டாக தான் படிக்கிறேன்ல? ஆமாம். கொல்லி ஹில்ஸில் ஒரே ஒரு டிசைட் நல்லா தூக்கம் வருது பாருங்கள். மணி என்ன 1 மணி தானே ஆச்சு. காலைல சாப்பிட்ட இட்லியும் வடையும் தூக்கத்தை கொண்டு வருது. கொல்லியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சிக்னல் கிடைக்காது. அது ஒரு இளவு பிடிச்சது. அது ஜியோவும் சரி இல்லை வோடஃபோனும் சரி, ரெண்டுமே வராது சிக்னல். அதுதான் ஒரு கடுப்பு. பிஎஸ்என்எல் வருதுன்றாங்க. நான் பிஎஸ்என்எலுக்கு எங்கடா போவேன்? ஸோ கைஸ், வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ். ஏன் தெரியுமா? எனக்கு இங்கேருந்தே இந்த இது அடையாளம் தெரியுது. ஏன்னா போன தடவை வந்து இடன் லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இதோ இந்த குட்டி மலை இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டேம் மாதிரி ஒன்று இருக்கும். அது யாருமே வரமாட்டாங்க அந்த இடத்துக்குலாம். ஆஞ்சி மேலே ஏற்ற சொல்லிட்டாங்க. ஓகே, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வேறு லெவலில் ஒரு ஹெல்ஸ் கிச்சன். இது கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல. எல்லாம் கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணுங்க. எல்லா கையும் நான் பார்க்கணும். யாரும் ஷையா ஃபீல் பண்ண கூடாது. சாரி விக்னேஷ், நான் கொஞ்சம் அமைச்சரா இருக்கோம். நீங்க வளர்த்த பிள்ளைங்க தான், வச்சுக்காதீங்க. ஓகேவா? நீட்டு கை நீட்டு. நான் வந்து 90 கிலோமீட்டருக்கு மேல ஃபாஸ்டா போக மாட்டேன். நான் வந்து ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன். அழகா ஒரு பொண்ணு போச்சுன்னா சைட் அடிக்க மாட்டேன். கோடைக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்ல, பாதி பேராவது மாட்டேன்னு சொல்றீங்க, ஒருத்த கூட சொல்லவே இல்லை. ஓகே பாய்ஸ், எல்லாம் வண்டி எடுங்க.
மக்களே பார்த்துக்கோங்க, இவர் விக்னேஷ் பிடி ப்ரோ. எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு ப்ரோ. அவ்வளோதான், நானும் 20. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க. சரி ப்ரோ, பார்ப்போம், மேலே பார்ப்போம். ஒரே வார்த்தை தலைவர், என்னைக்கு கிரிஞ்சு கண்டென்ட் போடுறியோ அன்றைக்கே பிரைட் ஃபியூச்சர் அதிகம்ட்டாரு. ஓகே ஜி. நான் கேம் அடிக்ட்டு. அந்த கேம்லேருந்து வெளியே வரணுன்னா ட்ராவல் பண்ணுறேன், ஒரு இடத்துல உட்காராமல். இல்லை தனியாக பப்ஜி காண்கராக அடித்து தள்ளுறேன் ப்ரோ. சென்னை டீம் எங்கே ப்ரோ? ப்ரோ ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? ஓகே ப்ரோ, நீங்கள் தானே அது? வாங்க. இந்த சீன்ஸ் ஆஃப் வியூ பாருங்களேன். இது யூஸ்வலாக இது வந்து நான் எப்போயுமே நைட் டைம் தான் க்ராஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் வந்து பகலில் க்ராஸ் பண்ணுறேன். கொல்லிஹில்ஸ் எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காத ஒரு இடம் ப்ரோ. வர்த் இட். ஆயினா எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க. பைக்கர் கம்யூனிட்டி, நாங்கள் பைக்கர் சின்னம், ஓட்டு போட்டுருங்க. நல்லா ஹாப்பி மொமெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மாடு ரசிகர்கள்லாம் இருக்காங்க ரோட்டில். அந்த பெரிய பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் வந்து வணக்கம் வைக்கிறாங்க. ஜாலியாக இருக்குது. அவங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம், பட் அவங்க இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வைப் வருது போல். கொல்லிமலை இதான் வந்து ஆக்சுவலாக செக் போஸ்ட்டு. கொல்லிமலைக்கு உள்ளே வரப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெடிசினல் ஸ்மெல்லு ஒன்று வருது பாருங்கள். வைப்பு அப்படி ஒரு வைப்பு என்ட்ரி ஆச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக கொல்லிமலை. ஆத்தாடி டிராஃபிக்கு, இவங்க வேறு ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. வாங்க. இந்த வைப்பு தாங்க பா. இப்படி போனோம் ரைடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கணும். அங்கே மட்டும் மழை பெய்யுது பார்த்தீங்களா, க்ளவுட்ஸில் சூப்பராக தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடில் பாருங்களேன் எப்படி மழை பெய்யுது பாருங்களேன், வேறு லெவலில் இல்லை இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 30 ஏர்பின் பெண்டு தான் வந்திருக்கேன், அதுக்கே அந்த லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பெண்ட் நம்பர் 34 ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் தான். பட் ஹவவர் இங்கே கிடைக்கிற வியூவே வேறு.